ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு vlog வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. கனடாவில் ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சுனாலே இந்த மாதிரி கராஜ் சேல்னு அங்கங்கே சைன் போர்ட்ஸ் நீங்கள் பார்க்கலாங்க. கராஜ் சேல்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளைக்காரங்க அவங்க யூஸ் பண்ண திங்ஸ் நல்ல கண்டிஷனில் இருக்க திங்ஸ் எல்லாம் வந்து அப்டேட் பண்ணிவிட்டு புது திங்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, அண்ட் வீடு மாதிரி வேறு வீட்டுக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க, சரி புது வீட்டுக்கு எதுக்கு பழைய திங்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போய் புதுசாக திங்ஸ் வாங்கிக்கலாம்னு நினைக்கிறவங்களாம், அந்த மாதிரி இருக்கவங்களாம் திங்ஸ் அப்படியே சேர்த்து வச்சுட்டு ஒரு நாள் அவங்க கராஜில் இந்த திங்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணி சேல் மாதிரி போடுவாங்க. கராஜில் அந்த மாதிரி சேல் பண்ணுறதுனால அது கராஜ் சேலுன்றாங்க. அண்ட் அந்த திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா $1 $2 அந்த மாதிரி கம்மி ரேட்டுக்கு தான் வச்சு விற்பாங்க. ஸோ அது அவங்களுக்கும் அந்த திங்ஸ் எல்லாம் விற்ற மாதிரியும் ஆச்சு, வாங்குறவங்களுக்கும் கம்மி ரேட்டில் கொஞ்சம் நல்ல திங்ஸ் கிடைச்ச மாதிரியும் இருக்கும். இப்போ நாங்கள் போகிற கராஜ் சேல் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃப்ரீ கராஜ் சேல் தான், விச் மீன்ஸ் அங்கே எடுக்கிற எல்லா திங்ஸுமே ஃப்ரீ தான். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்களும் ஒரு கராஜ் சேலுக்கு போகிறோம். ஸோ வாங்க அந்த கராஜ் சேலில் என்னென்ன திங்ஸ் எல்லாம் இருக்குது, எங்களுக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கனடா வெதரை நம்பவே முடியாது. இன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப சொதப்பிடுச்சு. நேற்று வரைக்கும் க்ளவுடின்னு தான் காமிச்சிட்டு இருந்துச்சு வெதர். இன்றைக்கி பார்த்தா திடீர்னு மார்னிங் எழுந்ததுலேருந்தே தூரல் போட்டுகிட்டே தான் இருக்குது. சரி நம்ம பிளான் படி நம்ம போவோம், நாங்களும் கிளம்பிட்டோம். இந்த கராஜ் சேல் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருந்து 10 minutes வாக் தான். ஸோ வீட்டு பக்கத்துலேயே இருக்குன்றதுனால தான் மழை பெஞ்சாலும் பரவாயில்ல, சரி போய் பார்க்கலான்னு அப்படியே கிளம்பிட்டோம். இந்த சேல் சண்டே மார்னிங் 9 o'clock ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதுக்காக நான் சாட்டர்டே நைட்டே மீன் குழம்புலாம் வச்சு ஃபிஷ் மேரினேட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு காலையிலேயே சீக்கிரமாக எழுந்து குளிச்சுட்டு கொட்டுற மழையிலையும் கிளம்பிட்டோம். ஆனால் அங்கே போய் பார்த்தா தான் எங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸே காத்து இருந்துச்சு. ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபன் கேரண்டி. பொதுவாக கராஜ் சேல்னால் ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வச்சுருப்பாங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அண்ட் இவங்களும் 3 household கராஜ் சேலுன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்குன்னு ஒவ்வொரு எக்ஸ்பெக்டேஷனில் போயிட்டேன். அங்கே போய் பார்த்தா கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருந்துச்சு. மேபி என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். சரி போனது போயாச்சு, அப்படி என்ன தான் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலான்னு அப்படியே கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம். கனடாவில் பயங்கரமாக பல்ப் வாங்கிய பல்புனா பல்பு சாதாரண பல்ப் இல்லைங்க, வேற லெவல் பல்புங்க. இதுக்கா நாங்க காலையில குளிச்சு எழுந்திரிச்சு கிளம்பி வந்தோம். என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. வேற ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் கனடாவில் பல்ப் வாங்கின மொமெண்ட்டையும் டேட்டையும் இன்னைக்கு எழுதி வைக்கலான்றதுக்காக தான் இந்த புக்கை எங்கள் பொண்ணு எங்களுக்கு கொடுத்துட்ருக்கா. இது சாதாரண பல்ப் இல்லைங்க, இது வேற லெவல் பல்புங்க. நோட் பண்ணி வச்சுக்கிறேன், இது எல்லாம் குறிச்சு வச்சுக்கிறேன். பல்ப் வாங்கணும். ஆமா, வந்ததுக்கு உருப்படியா இந்த கார் ரேஸ் கார் தாங்க கிடைச்சது. இதுக்கு நாங்க இந்த ட்ராலி எல்லாம் தூக்கிட்டு வந்தோம். என்னமோ நல்லா பயங்கரமா இருக்கும், எல்லாத்தையும் எடுத்துட்டு போலான்ட்டு. இதுனா தீப்தா கிடைச்சது. சரோஜா தேவி யூஸ் பண்ண சோப்பு டப்பா இதெல்லாம் தேவையா குமாரி நமக்கு? கொற்ற மழையில பெருசா பல்ப் வேற என்ற புள்ளைய வேற கூட்டிட்டு வந்தேன். நீ கராஜ் சேல்னு போடும் போதே நான் கொஞ்சம் உஷாராயிருக்கணும். என்ன பண்றது பார்த்தாதான் புரியுது. அப்படியே கிளம்பி வீட்டுக்கும் போயிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங்கான நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.